வாங்க ராஜஸ்தான் மாங்காய் தொக்கு செஞ்சு பார்ப்போம். ஹாய், வணக்கம் வெர்ஸ். இன்றைய பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ராஜஸ்தான் தொக்கு, மாங்காய் ராஜஸ்தான் தொக்குல எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள். மாங்காய் வச்சு ராஜஸ்தான் முறையில் தொக்கு செய்ய போகிறேன். எப்படின்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ மாங்காய் தொக்கு செய்ய இந்த மாங்காவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இதை எல்லாத்தையும் பீஸ் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கணும். இதுக்கு பச்சை மிளகா, இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டேன். இதையும் மிக்சியில் அடிச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் வறுத்துக்கணும். குண்டு மல்லி 4 மிளகு, சோம்பு 1/4 ஸ்பூனு, ஜீரகம் 1/4 ஸ்பூனு, வெந்தயம் 1/4 ஸ்பூனு, கருஞ்சீரகம் கொஞ்சோண்டு, இதெல்லாம் வறுத்து மிக்சியில் அடித்து பொடி பண்ணிக்கணும். இப்போ மாங்காய்லாம் அரைச்சிக்கிறேன் பாருங்க. இந்த கொட்டையெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி போட்டால் தான் மிக்சியில் அரைய முடியும் நைஸாக. இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி அரைஞ்சி போட்டுக்கணும். இப்போ இந்த மிக்சியில் இந்த பச்சை மிளகா நிறையா போட்டுக்கலாம். இது 1 கிலோ மாங்காய் வச்சு செய்யலாம். நான் 1 மாங்காய் வச்சு செஞ்சு கட்டுறேன். நீங்கள் 2 கிலோ வச்சுக்கலாம், 3 கிலோ வச்சுக்கலாம். 2 கிலோனா பச்சை மிளகாலாம் கூட்டிக்கணும். 2 கிலோ மாங்காய்னா 4-5 மாங்காய் இருக்கும். இப்போ இந்த பச்சை மிளகா வந்து ஒரு 100 கிராம் 200 கிராம் எடுத்துக்கணும். இப்போ இந்த பச்சை மிளகா மாங்காய் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடிக்க போகிறோம். மிக்சியில் அடித்து காட்டோம். இப்போ இந்த மாங்காய் மிக்சியில் அடித்தாச்சு. இப்போ இதில் போட்டுக்கணும். 1-2 அடிச்சுக்கணும். நான் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். 1-2 அடிச்சுக்கோங்க. பேஸ்ட்டு மாதிரி இல்லாமல் அப்படியே வாயில் கடிக்கிற மாதிரி இருக்கணும். 1-2 அந்த மாதிரி அடிச்சுக்கணும். நான் இந்த மாதிரி அடிச்சிட்டேன். கொஞ்சம் இதாகிட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கணும். எண்ணெய் சட்டி போட்டுக்கணும். நான் எண்ணெய் சட்டி இல்லாமல் கொஞ்சோண்டு இருக்கிறதுனால 1 மாங்காய் இருக்கிறதுனால இந்த மாதிரி இதில் ஒரு தாளிப்பு இதில் இப்போ இந்த குண்டு மல்லியை போட்டுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். 2 மிளகு போட்டுருங்க, ரொம்ப போடல. சும்மா வறுத்துக்கணும் லேசாக. லேசாக அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கணும். அடுத்தது சோம்பு, அடுத்தது வெந்தயம், அடுத்தது சீரகம். நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணும்.
இந்த மாதிரி வறுத்துக்கணும். இந்த ஆற வச்சு மிக்சியில் அடிச்சுக்கணும். இந்த மிக்சியில் போட்டாச்சு. இப்போ மிக்சியில் அடிச்சுக்கலாம். மிக்சியில் நுழைக்கிட்டால் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கரிஞ்சீரகம் இருக்குல்ல, அதை எடுத்து போடணும். இப்போ அரைச்ச தூள் இருக்க அந்த கலவையை போடணும். போட்டுட்டு காரப்பொடி, ஆச்சி காரப்பொடி கொஞ்சம். நான் ஏற்கனவே உப்பு போட்டேன் தேவையான அளவு. கொஞ்சமாக உப்பு காரப்பொடி போட்டுக்கோ. இதெல்லாம் வச்சாச்சு. இதை இப்போ இந்த ஸ்பூனெல்லாம் கலக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. நல்லெண்ணெய் இதில் தேவையான அளவு ஊற்றணும். இப்போ உங்களுக்கு 1 கிலோ மாங்காய் 2 கிலோ மாங்காய்னா நீங்கள் 1/2 லிட்டர் எண்ணெய் 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் அதிகமாக ஊற்றுனோம்னா தான் கெடாமல் இருக்கும் இந்த மாங்காய் தொக்கு. இப்போ எண்ணெய் நல்லா சுட வச்சு வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ எண்ணெய் கொதிச்சிடுச்சு. இதில் ஊற்றணும். உங்களுக்கு நிறையா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை வந்து கண்ணாடி பாட்டிலில் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிளறிக்கணும். இதோட வாசமே தனியாக இருக்கும். தயிர் சோற்றுக்கு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் நிறையா போட்டிருக்கிறதுனால காரம் உங்களுக்கு வேணும்னா காரப்பொடி போட்டுக்கலாம். நான் காரப்பொடி ரொம்ப போடல, அளவாக போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். இன்னும் காரப்பொடி வேணும்னா காரப்பொடி போட்டுருக்கோம். இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம சூப்பருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி கூட சாப்பிட்லாம்ல இருக்கு. இன்னும் என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இன்னும் எண்ணெய் ஊற்றிக்கணும். இதாங்க ராஜஸ்தான் மாங்காய் தொக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாங்காய் ராஜஸ்தான் மாங்காய் தொக்கு ரெடி. இன்னும் எண்ணெய் ஊற்றுறோம். செம்ம சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. ராஜஸ்தான் மாங்காய் தொக்கு ரெடிங்க. மிகவும் சுலபமான முறையை எளிதான மாங்காய் தொக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பியில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்களுக்கு 2 நாளில் தீர்ந்துடும். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வச்சுக்கணுங்கன்னா நிறையா எண்ணெயை ஊற்றி இன்னும் காரப்பொடி வேணுன்னா காரப்பொடி போட்டு கண்ணாடி பாட்டில் வச்சிங்கன்னா வீணாக போகாது. சூப்பராக இருக்கும்.